தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில வந்து நான் மீட் பண்றதுல. நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்ல வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிரா இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சு கேட்போம், நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி உயிருக்கு உயிரை நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஒன்றுமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது. ப்ரொடியூசர்ஸ் தெரியாது, பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வலியும் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த மேடை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. சாரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு அது சத்தியமா தெரியாது. பிகாஸ் அஞ்சாமை என்னுடைய சினிமான்னு இல்லை, நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததுல இந்த படம் பண்ணதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட். குட் ஈவினிங் ஆல். சுபு ஃபர்ஸ்ட் அவரை பற்றி தான் சொன்னோம். அவருக்கு ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு எமோஷனே வந்துருக்கு. தேங்க்யூ. ஒரு சின்ன எமோஷனல் ஜேர்னி மாதிரி தான் இருந்தது. அந்த சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் ஹேவ் டன் மை ஜாப். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வீடியோஸ் பார்த்துப்பீங்க. அண்ட் இது வந்து கண்ணன் அவரோட முதல் படம் வந்து ஜெயம் கொண்டால் ஆரம்பிச்சு, திஸ் இஸ் இஸ் 12th மூவி. அண்ட் டேரக்டராக தான் படம் ஆரம்பித்தார். அண்ட் நவ் இஸ் நவ் பல முகம் எடுத்திருக்காரு. இ இஸ் ப்ரொடியூசிங் த மூவி, இஸ் அ டைரக்டர், ரைட்டர் அந்த ஆஃப் த மூவி. மசாலா பிக்சரோட சொந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அண்ட் திஸ் இஸ் 12th மூவி. இந்த படத்தில் வந்து மியூசிக் இஸ் ஓகே. துப்பாக்கி முனை படம் பார்த்துருப்பீங்க. அந்த படமே ரொம்ப நல்ல படம். அதில் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டோம் எல்வி முத்து கணேஷ், த வெரி ஃபேமஸ் எல்வி முத்து கணேஷ். அவங்க தான் 2 பேர் இந்த டியூவோ இந்த படத்தோட மியூசிக். அண்ட் டிஓபி இஸ் ரைட் ஹேண்ட் ஆஃப் மிஸ்டர் கண்ணன், ஓகே, பாலசுப்ரமணியன். அண்ட் ஸ்டன் சில்வா, ஓகே, படத்தை பண்ணியிருக்காரு, படத்துலேயே ரோல்லாம் பண்ணியிருக்காரு. ஹன்சிகா முதல் முறையாக வந்து ஷீ இஸ் பிளேயிங் அ டூவல் ரோல். ப்ராப்ளி இது சர்ப்ரைஸாக இருக்கலாம் படம் பார்க்குறவங்களுக்கு, பட் நம்ம மீடியாக்காக சொல்கிறேன், அவங்க டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் படத்தில் காஸ்ட் வந்து நரேன், மெட்ரோ சுரேஷ், பவன் அண்ட் பிரிகிதாலாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ கொஞ்சம் ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தோம். வி ஆர் ரெஸ்ட்லெஸ், ஸோ வி வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அண்ட் இந்த படத்தில் வாட் இஸ் நிகழ்வு என்னன்னா, ஒன்றும் இல்லை, மேக்கிங் வீடியோவை மிஸ்டர் தனஞ்சன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ ஐ கால் ஃபியூ கெஸ்ட் டு கம் ஆன் டு த ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு இவர் கூட போகிற மிஸ்டர் தனஞ்சயனை. ஜென்ரலாக படம்லாம் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் வி ஆல் நோ இஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர் அண்ட் ஹி ஹஸ் டன் இஸ் ஒண்டர்ஃபுல் புக் ஆன் ஃபில்ம் ஹிஸ்ட்ரி. ஓகே, நான் பெரிய ஃபேன் அந்த புக்குக்கு. எப்பவுமே அவருக்கு படம் போட்டு காட்டுட்டு அண்ட் யூ வில் சே இது சரியில்லை அண்ட் இஸ் அ பிக் கிரிட்டிக் அண்ட் எவ்ரி ஒன் ஹேட்ஸ் ஹிம் ஃபார் இட். பட் ஸ்டில் எல்லாரும் போய் அவர்களை படம் போட்டு காட்டுவாங்க. இந்த படத்துக்கு அவர் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவர் தான் படிக்கிறார். ஸோ நம்ம அவரை கிரிட்டிக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது இல்லை சார் சொல்லி, ஸோ யூ ஆல் ஹேவ் த சான்ஸ் டு கோ பேக் அட் ஹிம். ஓகே, திஸ் அ சான்ஸ். ஸோ மிஸ்டர் ஜானி, ஐ வெல்கம் ஆன் டு தி ஸ்டேஜ். வணக்கம். சில படங்களில் மட்டும்தான் நம்ம வந்து மனசு திருப்தி அடையும் ஒர்க் பண்ணும்போது, பணத்தை தாண்டி. எனக்கு விருமாண்டி பருத்திவீரனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப மன நிம்மதியை கொடுத்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது, சில படத்தை யோசிப்போம், அதில் வந்து இது ஒரு முக்கியமான படம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தினுடைய பரத்தல் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி. நான் பாடல் எழுதும் போது எனக்கு தெரிஞ்சு 2019 எழுதுன்னு நினைக்கிறேன் பாடல். ஆனால் இந்த கதை பேசக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ ஜோக்கர், அருவி இந்த மாதிரியான படங்கள்ல வந்து வெளிவந்ததுக்கப்புறம் அந்த படம் பற்றி பேசுகிறப்போ
என்கிட்ட பேசுறதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க நல்ல படமாக வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தேர்வு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், மேபி கூட பெரிய படங்கள் பண்ணதுனால போல இருக்கு, இவன் நல்ல படம் எவன் எடுக்க மாட்டாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தது. ஸோ அந்த டைம்ல சரி நம்ம நல்ல படங்கள் முதல்ல எடுப்போம், அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற டைம்ல இசைமுத்து மூலமா எனக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம படம் பண்றோம், படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்கிறோம். அதுக்கான ஒரு இங்க ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம், அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து அடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும். வெறும் அது மூலமா நமக்கு வருமானம் வருது மட்டும் இல்லாம ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா எப்பவுமே படம் எடுக்கிறப்போ யாரு வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும், அந்த படம் ஏதாவது ஒரு வகையில மக்களை போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த வகையில படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது என்னன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்ற படம் இல்லாம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்ல ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஹாஃப்வே தாண்டறப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தருணமா இந்த ஒரு 12th எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது. அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபர்ஸ்ட் எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு முதன்மை ஒரு பொறுப்பா வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மருத்துவத்துல வந்த ஒரு புது மெத்தட் சேஞ்ச் ஆகிறப்போ அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுல வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல டைரக்டர் ரொம்ப நல்லா, அதாவது வந்து இதுல வந்து ஒரு ரியாலிட்டி அண்ட் ஒரு ஃபேண்டசி ரெண்டையும் ரொம்ப அழகா மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையா கொடுத்திருந்தாங்க. அதுல முக்கியமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சார் ஆகட்டும், திரு விதாத் அவர்கள் ஆகட்டும், ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க ஒரு விதாத் சார் அவர்கள் பண்ண அந்த ரோல் எடுத்து பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அவர் அதை பத்தி எதுவும் யோசிக்காம இந்த படம் நல்லா வந்திருக்கு, நான் அதுல பண்ணணும்னு பண்ணியிருந்தாங்க. வாணி போஜன் அவர்கள் அண்ட் இதுல நடிச்சக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ் பாலச்சந்திரன் சார் அவர்கள், ராதாகிருஷ்ணன் சார் அண்ட் வாணிபூஜன் அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். அண்ட் ஜெய் அண்ட் தானியா விதாத் சாருடைய குழந்தைகள் அண்ட் கிருத்திக், நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு டைரக்டர் பேசுறப்போ அவருங்க அந்த அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அந்த டீமுடைய எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்டு திருத்திரம் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தை பற்றின எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் ஒரு டீமை நம்பி அவர் நீங்கள் இந்த படத்தை எடுக்கணும், அவ்வளோதான், அதுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பெரிய பொருட்செலவில் படம் பண்ணி அந்த படத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணித்தாங்க, ரிலீஸ் பண்ணித்தாங்கன்னு மட்டும் என்கிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். வகையில் படம் நல்லா வந்திருக்கு. இதை வருகிற 7ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை. எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். குமார் அவர்களுக்கும் மற்ற டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். 7ஆம் தேதி திரையரங்குக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.